டிசி படம் பாசிட்டிவ் ரிவ்யூன்னு மீம் பார்த்ததை விட டிசி படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ வந்திருக்குன்னு மீம் பார்த்தது தான் ஜாஸ்தி. எப்படி இருக்கு லோகேஷ் படம்? தம்பி ஒரு திருத்தம், இது லோகேஷ் படம் இல்ல அனிருத் படம். எப்படி இருக்கு? ரெகுலரா அருண் மதேஸ்வரன் படம் எப்படி இருக்குமோ அது மாதிரி வயலன் தெறிக்க தெறிக்க ரத்தம் தெறிக்க தெறிக்க ஆக்ஷன் படம் தான் இது. படத்தோட பாசிட்டிவ்னா என்னத்த சொல்லுவீங்க? அனி தான் இது வந்து அனிருத்தோட மியூசிக்குக்காக எடுக்கப்பட்ட படம் மாதிரி தான் இருக்கு. படத்துக்கு அனிருத் மியூசிக் போட்ட மாதிரி இல்ல. அது பேர் என்ன சாங் ஹிட் ஆச்சு? ரிவெஞ்ச் ராகா வர போர்ஷன்ஸ் எல்லாம் தியேட்டர்ல பிளாஸ்ட். டெக்னிக்கல் ஒர்க், எடிட்டிங் செமையா இருக்கும், விஷுவல் சூப்பரா இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா வமிகா கேபி, தென் சஞ்சனாவோட கேரக்டர் லோகேஷ் தாஸ்ங்கிற கேரக்டருக்கு ஃபிட் ஆகுறாப்ல. இனிஷியலா அந்த ஃபர்ஸ்ட் சூட் ஆகாத மாதிரி இருக்கு. அப்புறம் ஸ்டோரி போக 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 கேஷம் மறந்துட்டு தாஸ் கேரக்டருக்குள்ள போயிடுறோம். மைனஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல போற நல்ல ஏசியான ஸ்கிரீன் பிளே வந்துட்டு செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் டவுன் ஆகி ஃபுல்லா சேசிங்காவே போகுது. எமோஷனல் கனெக்ட் மிஸ் ஆகுது. ஓவராலா எனக்கு ஆக்ஷன் படம் பிடிக்கும், எனக்கு ரத்தம் தெறிக்க தெறிக்க அந்த படம் ஃபுல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிசி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்.